நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா சமையலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கேக் வெரைட்டி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு எக்லெஸ் வெரைட்டி கேக். இது மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ரவை. இதில் வந்து நம்ம நிறைய என்ன ஐட்டம் சேர்க்குறோமோ அது பேரில் தான் நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி நான் வந்து ரவை வச்சு மெயின் இன்க்ரீடியன்ட் ரவை, அதை வச்சு ஒரு கேக் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ரவா கேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் எல்லாமே மெஷர்மெண்ட்டு ஒரே கப்பில் தான் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த நாளும் ஒரே அளவு எடுத்திருக்கேன், அதே அளவு தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ரவை எடுத்திருக்கேன். ரவை இந்த கப்பில் நான் 2 கப்பு யூஸ் பண்ண போகிறேன். 2 கப்பு ரவைக்கு உருக்கின வெண்ணெய் 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, பால் 1 கப், மைதா 1 கப், தயிர் 1/4 கப், 1 டீஸ்பூன் கோபுரமாக அளந்தது பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, முந்திரி, பாதாம். அது நம்மளுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. எசன்ஸ் கூட அதே மாதிரி தான். எதாவது வேணும்னா நம்ம எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சாரதா சமையல் சேனலை முதல்ல பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பண்ணும்போதே நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். அப்போ தான் நம்ம எக்லெஸ் கேக் பண்ணுறது சூப்பராக வரும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்லெஸ் ரவா கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் மைதா. முதல்ல இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவா கேக் அதனால இந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறணும். அதனால் முதல்ல இந்த ரவா மைதாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்க்கலாம். ரவா மைதா நல்லா கலந்தாச்சு. இப்போது 1/4 கப்பு புளிக்காத தயிர், நல்ல கெட்டி தயிர் இதில் சேர்க்குறேன். வெண்ணெய் உருக்கினது 1 கப். வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட சாய்ஸ் இது. முதல்ல இதை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் பால் சேர்க்கலாம். இது காய்ச்சி ஆறின பால். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட 1 கப்பு சர்க்கரையை நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பவுடர் பண்ணால் சீக்கிரம் ஈஸியாக கலந்துடும், அதுக்காக பவுடர் பண்ணி சேர்க்குறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பால் சேர்க்குறேன். நான் முதல்ல 1/2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். திருப்பி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இன்னும் சர்க்கரை சேர்த்த பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அவனை இப்போது ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிஸ் 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம பேட்டரை டின்னில் போட்டு ரெடி பண்ணிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. ரவை நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ரவை இருக்கிறது மாதிரி தெரியல, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நம்ம அவனில் வைக்கிறதுக்கு முன்னால் தான் சேர்க்கணும். சப்போஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தால் ஒரு வானலியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு, அடிக்கணமான ஃப்ளாட்டாக இருக்கிற வானலியை ஹீட் பண்ணி ஒரு சின்ன ஸ்டாண்ட் போட்டு அதில் வந்து நம்ம இந்த கேக் பேட்டர் போடுற பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா கேக் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து அவனில் பண்ண போகிறேன். இந்த பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பால் நிறுத்தி வச்சுருந்தேன், ஒரு 1/4 கப்பு. அதை சேர்த்துடுறேன் நான். ஏன்னா நிறைய சேர்த்துட்டோம்னா தண்ணி ஆகிடுத்தோன்னா திருப்பி நம்ம அதில் மைதா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டே போகணும். அதனால் முதல்ல வந்து நம்ம தண்ணியோ பாலோ எதுவும் சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். பேட்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி சேர்க்குறேன், பாதாம், எசன்ஸ் நான் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் இதில். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம கலந்து விடணும். ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த கேக் டின்னில் போட்டுடலாம்.
நான் ஒரு கேக் டின் ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து பேக்கிங் ஷீட் ஒன்று போட்டிருக்கேன், சைட்லேயும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ரெடி பண்ண பேட்டரை இதில் போட்டுடலாம். விழும்போது பாருங்கள், அது இதை மாதிரி விழணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த டின்னில் போட்ட பிறகு இதை கொஞ்சம் டேப் பண்ணணும். மாவு வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு ஹாஃப்க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் இது வந்து ரைஸ் ஆகும். நல்லா ஈவனாக டேப் பண்ணி விட்டுடலாம். டேப் பண்ணி வச்சு ஈவனாக இருக்குது, ஒரு பாதி அளவுக்கு இருக்குது. இப்போது கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கிற முந்திரி போட்டுடலாம். பாதாம் கூட சேர்த்துடலாம். விட்டுடலாம். இல்லாட்டி ஒரு தடவை இப்போது அவனில் வச்சிடலாம். இதை கேக் டின்னில் வச்சிடலாம். மூடிட்டு இப்போ வந்து பேக்கிங் மோடில் வச்சிடலாம். டைம் வந்து 180 degrees 20 minutes. ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் ஆகிடுத்து. ஒரு தடவை செக் பண்ணலாம். ஒரு கத்தி வச்சு செக் பண்ணுறேன். ஒட்டலை. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வச்சிடலாம். கேக் கலர் நல்லா வந்திருக்கு. மேலே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு. மேலே கூட நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஒரு 10 minutes ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். கேக் நல்லா ஆறிடுத்து. இப்போ வந்து நம்ம இந்த கேக் இந்த டின்லேருந்து எடுத்துடலாம். இப்போ வந்து இதை அந்த பேஸ்லேருந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட் போட்டுட்டு இப்படி திருப்பி வைக்கலாம். கீழே ஒரு பேப்பர் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. இதையும் எடுத்துடலாம். கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மறுபடியும் நம்ம இப்படி வச்சுட்டு ரிவர்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம இந்த கேக்கை கட் பண்ணிடலாம். கேக் பாருங்கள், நல்லா பார்க்கும்போதே உள்ளெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. நடுவில் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த ரவை எல்லாம் வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த எடுத்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான சாஃப்ட் ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதோட நம்ம சேர்த்தது மைதா, ரவை, வெண்ணெய் சேர்த்துருக்கோம். சப்போஸ் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாம். கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சாஃப்டான ஸ்பாஞ்சியான ரவா கேக் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே சூப்பராக வரும். இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்க்கலாம், இல்லாட்டி எண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப நல்லா வரும். நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.